ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீஷோ செல்லர் அக்கௌண்ட் வந்து ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் வித்தவுட் ஜிஎஸ்டியில் எப்படி வந்து மீஷோ செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மீஷோ செல்லர் அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லைனா என்ரோல்மெண்ட் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் ஜிஎஸ்டி செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக நமக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து மீஷோவில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்டேட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஜிஎஸ்டி இல்லாமலே நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண முடியும். இந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண முடியும். ஜிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு வந்து எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம வந்து ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியும். அது ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து நமக்கு வந்து ஜிஎஸ்டியோட பெர்சன்டேஜ் வந்து மாறும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி எதுவுமே வராது. என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் ப்ராடக்ட் வந்து செல் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக வந்து உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் சர்வீசஸை கொடுத்துருங்க. அதில் வந்து யூசர் சர்வீசஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து யூசர் ஐடி அன்ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் இருக்கும். அதுவும் வந்து 5வது லிஸ்ட்டில் இருக்கும். அதுதான் நம்ம வந்து என்ரோல்மெண்ட் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு போகும். ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த இதில் என்ன காட்டும்னா உங்களுக்கு வந்து வார்னிங் மாதிரி காட்டும். அதாவது வந்து அதில் வந்து எஸ்ன்னு கொடுங்க. எஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர் யூ அப்ளையிங் டு என்ரோல் ஏ சப்ளை இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்னு போட்டிருக்கோம். அதில் நீங்கள் வந்து அதை கொடுக்கணும். அண்டு வந்து ப்ரொசீடு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட பேன் கார்டை வச்சு தான் ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேன் கார்டில் இருக்கக்கூடிய நேமை அப்படியே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் அதவே என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டோட நம்பரை கேப்ஸில் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்களோட ப்ரைமரி இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரைமரி மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. இதில் தான் உங்களுக்கு எல்லா ஓடிபி மெயிலு எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட், நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து செல் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நம்ம வந்து தமிழ்நாடு, அதனால் தமிழ்நாடு கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து வந்து செகண்ட் ஆப்ஷனாக உங்களோட செகண்டரி இமெயில் ஐடி கொடுங்க. அண்டு செகண்டரி மொபைல் நம்பரையும் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து அட்ரஸ். இந்த அட்ரஸ் என்ட்ரு பண்ணும்போது உங்களுடைய கரண்ட் அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ கரண்டாக எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸை வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து கண்ட்ரி வந்து இந்தியா அண்டு வந்து பின்கோடு கொடுத்துருங்க. பின்கோடு வந்து இப்போ வந்து நான் வந்து பின்கோடு வந்து மதுரை பின்கோடு கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்ட்ரிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும் மதுரையில். அப்புறம் கலெக்டி, அதாவது வந்து வட்டாரம் கேட்குறாங்க. அடுத்து வந்து ரோடு இல்லைனா ஸ்ட்ரீட்டு, உங்களோட அட்ரஸில் இருக்கக்கூடிய ரோடு இல்லைனா ஸ்ட்ரீட்டு கொடுக்கணும். ஸோ நேம் ஆஃப் த பெர்மிஸ் பில்டிங் நம்பரு, அப்புறம் வந்து ஃப்ளோர் நம்பரு இது கொடுக்கணும். இல்லைனா நியர்பி லேண்ட்மார்க் இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மேப்பில் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வந்து ட்ரிகர் ஆயிரும். அடுத்து செலக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதில் வந்து நம்ம வந்து குட்ஸு தான் சர்வீஸ் பண்ணணும். இ-காமர்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஒரு பொருளை தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் இதில் வந்து HSN அந்த ஒரு கோடு வந்து நமக்கு வந்து தேவைப்படும். இதில் வந்து நம்ம ஒரு பனின்னு வந்து விற்க போனோம்னா அதுக்கான கோடு தேவைப்படும். இப்போ டிஷர்ட்டுக்கான HSN கோடு நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணோன்னே 6109 இதை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஒரு பொருள் வந்து விற்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். இந்த பொருளாக நம்ம இதில் விற்கலாம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது நம்ம கொடுத்துட்டு ஒரு 5 இது நம்ம வந்து என்னென்ன பொருள் விற்க போகிறோம்னா சூஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணி ப்ரொசீஜர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் அண்டு வந்து மெயில் ஐடியில் வந்து ஒரு ஓடிபி வரும். அதை வந்து என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ரோல்மெண்ட் ஐடி வந்து கிரியேட் ஆகிரும். ஓகேங்களா, இந்த ஓடிபி வந்து உங்களோட ப்ரைமரி மெயில் ஐடி அண்டு ப்ரைமரி மொபைல் நம்பருக்கு தான் இந்த ஓடிபி வரும். இது ரெண்டுமே நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் ஆனோடனே இன்ஸ்டன்ட்லி உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் ஐடி வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ எனக்கு வந்து அதே மாதிரி தான் எனக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணோன்னே எனக்கு என்ரோல்மெண்ட் ஐடி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் அந்த என்ரோல்மெண்ட் ஐடிக்கான பேஜ். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு வந்து அந்த ப்ரொசீடு கொடுக்கும்போது எனி எரர்ஸ் வரும்போது உங்களுக்கு அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆப்ஷன்ஸ் இல்லை. அந்த குட்ஸில் நம்ம HSN கோடுன்னு வந்து என்ட்ரு பண்ணோம்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, டெலிட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து கொடுக்கும்போது டெலிட் பண்ணேன். எனக்கு வந்து அந்த இது கொடுக்கும்போது எனக்கு எரர் காட்டுச்சு. ஸோ அதை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்தனாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இமெயில் எல்லாம் ஓடிபி எல்லாமே வந்துடும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி வந்து கிரியேட் ஆகும். இப்போ மீஷோ செல்லர் அக்கௌண்ட் லாகின் போயிடுவோம். அதில் வந்து கார்னரில் வந்து லாகின் ஸ்டார்ட் செல்லிங்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்டார்ட் செல்லிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கு வந்து ஒரு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு அண்டு வந்து உங்களை மெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அண்டு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும். அந்த பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஞாபகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாஸ்வேர்டு செட் பண்ணிங்க.
ஏன்னா இதை வச்சு நம்ம செல்லர் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண போகிறோம். கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்துருங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பரு இல்லைனா என்ரோல்மெண்ட் ஐடி யூஎன் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம வந்து ஜிஎஸ்டி நம்பர் நம்மகிட்ட கிடையாது. அதனால் வந்து என்ரோல்மெண்ட் ஐடி தான் நம்ம வந்து கொடுத்து வந்து செல்லர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் வந்து அந்த என்ரோல்மெண்ட் ஐடிக்கான ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ரோல்மெண்ட் ஐடி ஆல்ரெடி நான் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து அந்த நம்பர் கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து என்ரோல்மெண்ட் ஐடி வந்து கொடுத்து நம்ம வந்து வெரிஃபைஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக மீஷோவை வெரிஃபைட் பண்ணி என்னோடய நேமு, என்னோடய பேன் நம்பரு அண்ட் என்னோடய அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து டீட்டெயிலாக காமிச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பிக்கப் அட்ரஸ் கேட்கும். எந்த இடத்துல வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து மீஷோ வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அந்த அட்ரஸ் கேட்கும். இல்லை உங்களுக்கு ஜிஎஸ்டியில் கொடுத்த அட்ரஸ் வேணாம், எனக்கு வந்து வேறு அட்ரஸ் தான் வேணும்னா நீங்கள் வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். உங்களுடைய பேங்க் டீட்டெயிலில் கொடுத்துட்டு அப்லோட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கேன்சல் செக் லீஃபு இல்லைன்னா வந்து உங்களோட பாஸ்புக்கோட ஃபோட்டோ வேணும். இது இப்போதைக்கு என்கிட்ட இல்லைன்னா ஐ வில் ப்ரொசீடு லேட்டர்னு அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து மீஷோ செல்லர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். இல்லை என்கிட்ட இப்போயே அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்குன்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய பேங்க் செக் லீஃப் இல்லைனா பாஸ்புக் ஏதாவது கொடுத்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் ஆகும். இப்போ வந்து நான் வந்து என்கிட்ட இல்லாதனால நான் வந்து ஐ வில் லேட்டர்னு கொடுத்து அதை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு மீஷோ அக்கௌண்ட்டுக்கான இது வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து என்னோடய மீஷோ செல்லர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து பெண்டிங் காட்டுது. ஸோ ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்க் டீட்டெயில் வந்து இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த பேங்க் டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம காமர்ஸில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் தான் தேவைப்படும்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து சேவிங் அக்கௌண்ட் தான். நான் வந்து சேவிங் அக்கௌண்ட் தான் கொடுத்து வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து தாராளமாக வந்து சேவிங் அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்டு எது இருந்தாலும் நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணி நான் வந்து அதுக்கு ஏற்றாப்புல வந்து செல்லர் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோர் நேமு அண்ட் வந்து ஒரு ஃபுல் நேமை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸ்டோர் நேமை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து என்ன நேம் வைக்கிறீங்களோ அந்த நேமை வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடியில் கொடுத்த நேமை கொடுத்து சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிடும். அதை ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீஷோ செல்லர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். கங்க்ராச்சுலேஷன் போட்டு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் எப்படி பண்ணுறது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீஷோ அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.